நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியா. அதாவது நம்ம ஊரில் நமக்கு பக்கத்திலேயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஒரு தயாரிப்பு தொழில் பண்ண போகிறோம். இதுக்கான என்னென்ன மூலப்பொருள் வேணும், இது எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும், இது எந்த அளவுக்கு நம்ம சேல் பண்ண முடியும், இதுக்கு மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும், என்ன ட்ராபேக்ஸ் இருக்கும், எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த எக் பவுடர் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்குது. முட்டைகளுக்கே நல்ல வரவேற்பு இருக்குது. அதில் அந்த முட்டைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோழி முட்டையாகட்டும், வாத்து முட்டையாகட்டும், காடை முட்டையாகட்டும், இதுக்கு மூணுக்குமே நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் இந்த முட்டைகளை நம்ம வெளியில் கொண்டு போகும்போது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது உடைஞ்சு போகுது. அதை பேக் பண்ணுறதுக்கு நிறைய இடம் தேவைப்படுது. இதையெல்லாம் குறைக்கிறதுக்காக இப்போது இதை என்ன செய்கிறாங்க, எக் பவுடராக சேல் பண்ணுறாங்க. இந்த எக் பவுடர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உலகம் முழுக்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்போ எக் பவுடர் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் நினைப்பீங்க, இது எங்கே இதை யூஸ் பண்ணுறாங்க, நம்ம கேட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். நார்மலாக எக் பவுடர் பார்த்திங்கன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, தாவரங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. நம்ம பேக் பண்ணும்போது பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதை வெள்ளைக்கருவாகவும் விற்கிறாங்க, மஞ்சக்கருவாகவும் விற்கிறாங்க. ஆம்லேட்டுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க, ப்ரோட்டீன் பவுடரில் கலக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த எக் பவுடர்ஸில் இருக்குது. முட்டைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஒரு நாளைக்கு இத்தனை முட்டை சாப்பிடுங்க, சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் சரி, ஒரு டயட்டில் இருக்கவங்களும் சரி, ரெண்டு பேருமே இந்த முட்டையை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ ஒரு ஆப்போசிட்டான விஷயம் பாருங்கள். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட் பிரமிட் பார்ப்பீங்க இல்லையா, அதில் டாப்பில் செகண்ட் பொசிஷன்லேயே இந்த முட்டை தான் வைக்கப்பட்டிருக்கு. அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது. ஓகேங்களா. இந்த எக் பவுடர் அப்படிங்கிறது இது டீஹைட்ரேட்டட் பவுடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்ன அப்படின்னாக்கா, அதை ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்மில் விற்கிறது தான் இந்த எக் பவுடர். அப்போது எக்கில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த எக் பவுடரில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கால்சியமோ, மினரல்ஸோ, புரோட்டீனோ எந்த அளவுக்கும் எக் பவுடரில் என்ன செய்யாது, குறையாது. ஓகேங்களா. அப்போது பாக்டீரியல் ஆக்டிவிட்டியை இது தடுக்கும். இந்த எக் பவுடரை பயன்படுத்தும் போது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்ணுது. பேக்கிங் மெட்டீரியலாக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பேக்கரியில் பார்த்திங்கன்னா முட்டை சேர்க்காதது பொருள் ரொம்பவே கம்மி. நீங்கள் ஒரு கேக்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த முட்டை சேர்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல எக் பவுடராக நம்ம என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எக் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் இந்த எக் பவுடர் பயன்படுது. அது எப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். மெடிசினல் ப்ராடக்டாகவும் பயன்படுது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலேயே இதை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அப்போ இன்றைக்கி எக் பவுடர் மேக் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. இதில் 4 டைப்பாக நம்ம என்ன செய்யலாம், எக் பவுடரை மேக் பண்ணலாம். இது ஓடுகளை பற்றிய வீடியோ கிடையாதுங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு, இதை வச்சு செய்யக்கூடிய ஒரு பவுடர் தான் எக் பவுடர். இதில் ஹோல் எக் பவுடர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக் ஒயிட்டும் இருக்கும், அந்த மஞ்சள் கரு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து தயாரிக்கக்கூடியது ஹோல் எக் பவுடர். இந்த தயாரிப்பு முறைகள்லாம் உங்களுக்கு வீடியோவுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம முன்னாடி பார்த்துடலாம். அப்போ தான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். இப்போ நார்மலாக நம்ம ஆம்லேட் போடுவோம். எப்படி போடுவோம், முட்டையை உடச்சி அதை ஊற்றி நம்ம ஆம்லேட் போடுவோம். அதுக்கு இந்த எக் பவுடரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேன் கேக்லலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த எக் நாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக் நாக் அப்படிங்கிறது நீங்கள் இந்த பிராண்டி, விஸ்கி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இதை என்ன செய்கிறாங்க, கலக்கிறாங்க. அது ஒரு டெக்ஸ்சர் வரதுக்காக என்ன செய்கிறாங்க, கலக்கிறாங்க. அதை நம்ம எக்னாக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது புரோட்டீன் மிக்சர் இருக்குது இல்லைங்களா, அதோட இதை சேர்க்குறாங்க. எல்லாமே முட்டைகளுக்கு பதிலாக எங்கெங்கே சேர்க்கலாமோ அங்கே எல்லாமே இந்த எக் பவுடரை நம்ம சேர்க்க முடியும். ஹோல் எக் பவுடர்னால் தெரியும் உங்களுக்கு, ரெண்டையும் சேர்த்து செய்கிறது. அதாவது வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு ரெண்டையும் சேர்த்து செய்கிறது. செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வெள்ளை கரு இருக்குது இல்லைங்களா, அதை மட்டுமே வச்சு செய்யக்கூடியது தான் இந்த எக் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவுடர், எக் ஒயிட் பவுடர். இது எக் அல்புமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சாதாரணமாக தயாரித்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணியோட கலந்தும் பயன்படுத்தலாம், கலக்காமையும் பயன்படுத்தலாம்.
தண்ணியோட கலக்குறீங்க அப்படின்னா 1:1.5 ரேஷியோவில் நம்ம கலக்கணும். அதை ஒரு பங்கு நீங்கள் வந்து இந்த எக் பவுடர் எடுத்துட்டிங்கன்னா 1.5 பங்கு தண்ணீர் சேர்த்து அதை ரீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. ஹைட்ரேஷன் பண்ணி நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரீஹைட்ரேஷன் பண்ணாமல் பவுடராக வந்து நம்ம கேக் மேக் பண்ணும்போதும் ரீஹைட்ரேஷன் பண்ணும்போது குசைன்லலாம் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இது ஏன் இப்படி நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது இதில் வந்து ஒரு வாழ்நாள் காலம் அதிகமாக கிடைக்கும். ஒரு முட்டையோட சாதாரண வாழ்நாள் காலம் ஒரு 4 நாள், அதிகபட்சமாக ஒரு வாரம், அதுக்கு மேலே கிடையாது உங்களுக்கு. ஆனால் இந்த செல்ஃப் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வருஷக்கணக்காக நம்ம வச்சுருக்கிறதுக்கு இங்கே எக் பவுடரை பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் முட்டைகளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், உடஞ்சிருமோ என்ன ஆகுமோன்னு பயப்படணும். அது இதில் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னாலும் அதை சேஃபாக ஒரு பேக் பண்ணி நீங்கள் முட்டைகளை அனுப்பணும். அந்த அளவுக்கான ஸ்பேஸ், இடவசதி வந்து இதுக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக இந்த எக் ஒயிட் பவுடரை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக் யோக் பவுடர் அப்படின்னு சொல்கிறது. இது கலருக்காக, ஒரு டெக்ஸ்சருக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் அந்த எமல்ஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கொழகொழுப்பு தன்மை இருக்கக்கூடிய பொருட்களுக்கு இதை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இது மயோனைஸ், ட்ரெஸ்ஸிங்ஸு, சாஸஸ்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் இதை பயன்படுத்துவாங்க. நார்மலான ரூம் டெம்பரேச்சர்லேயே கூட இதை என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது மிக்ஸ் பவுடர், எக் மிக்ஸ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஹோல் எக் பவுடர் தான் இது. ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மில்க் பவுடரோடையோ, நார்மலாக நம்ம மில்க் பவுடர் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த மில்க் பவுடரோடையோ இல்லைன்னா வெஜிடபிள் பவுடரோடைய மிக்ஸ் பண்ணி இதை என்ன செய்வாங்க, சேல் பண்ணுவாங்க. இது நம்ம நியூட்ரிஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது ஃப்ரெஞ்சு டோஸ்ட் பண்ணவும் இதை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி 4 டைப்ஸாக நம்ம என்ன செய்யலாம், இந்த பொருள் வந்து நம்ம தயாரிக்கலாம். ஒரே முட்டையில் நம்ம 4 விதமான பவுடர்களையும் ப்ளேஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் இது. அப்போது நம்ம எந்த அளவு முட்டையிலேருந்து எந்த அளவுக்கு அந்த பவுடர், எக் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியணும். இப்போ 100% நீங்கள் எக்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா 80% வந்து அதில் வந்து உங்களுக்கு எக் பவுடர் கிடைக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு மாய்ச்சர், அதாவது தண்ணியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் நீக்கினா தான் உங்களுக்கு பவுடராக செய்ய முடியும். இதுக்கு ஏதாவது லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா FSSAI கட்டாயமாக வேணும். GST அப்படிங்கும்போது நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் விற்பனை செய்யும்போது நீங்கள் GST ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் தேவை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சாதாரணமாக ஃபஸ்ட்டு மெட்டீரியல் செலெக்ஷன். நல்ல முட்டைகளை நம்ம வாங்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணணும். இதுக்கு நீங்கள் மிஷினையும் நீங்கள் பயன்படுத்தலாம், இல்லை நார்மல் வாஷிங்கும் பண்ணலாம். நல்ல ப்ரெஷ்ஷை வச்சு கூட மேலே தேய்ச்சி கழுவலாம். அந்த மாதிரியும் இதை செஞ்சுக்க முடியும். சுத்தமாகவே அதில் எந்த விதமான அழுக்குகளோ இன்ஃபெக்ஷனோ இல்லாத அளவுக்கு அதை நம்ம வாஷ் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபுட் சம்மந்தமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். நெக்ஸ்ட் வந்து முட்டைகளை நல்லா உடைச்சிட்டு அந்த ஷெல்லு மேலே இருக்க ஓடுகளை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இதுக்கும் மிஷின்ஸ் இருக்குது, தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னாக்கா இதெல்லாம் நம்ம கைகளாலேயே இல்லை ஒரு ஆட்கள் வச்சு கூட நம்ம செஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த மிக்சரை வந்து நம்ம ஒரு போரஸ் ஷீட்டில் வந்து ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். நார்மலாக நீங்கள் ரொம்ப தயாரிப்பு முறைகள், அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வச்சு தயாரிக்கிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டரைசேஷன் அப்படின்னு பண்ணுவாங்க. இது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 60லேருந்து 65 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து சூடு பண்ணுவாங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா எல்லாமே என்ன செய்யும், காலியாகும். காலியானால் தான் உங்களுக்கு நல்ல தரமான பவுடர் வந்து தயாரிக்க முடியும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுறது தான் வந்து 3 மெத்தட்ஸில் இதில் பண்ணுவாங்க. நார்மலாக ஸ்ப்ரே ட்ரையிங் இருக்குது, ஃப்ரீஸ் ட்ரையிங் இருக்குது, டீஹைட்ரேட்டட் ட்ரையிங் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் டீஹைட்ரேட்டட் ட்ரையிங் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் நம்ம வந்து ஈஸியான மெத்தட். எல்லாரும் கூட அந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம தயாரிக்கலாம். அதனால இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது டீஹைட்ரேட்டட் ட்ரையிங் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ட்ரை பண்ணி வந்ததுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்ணி பேக் பண்ண போகிறோம். இதை ஒன்றொன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். அதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பிக்சர்லேயே உங்களுக்கு தெரியும், 2 விதமாக நம்ம இதை வந்து இந்த பாஸ்டரைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம பண்ணலாம். சாதாரணமாக முட்டைகளை உடச்சி அதை வந்து நல்லா ஒரு ஃபோர்க்கில் வச்சு முட்டையை அடிப்பாங்க இல்லையா, நல்லா நுர வர அளவுக்கு, அந்த அளவுக்கு அடிச்சுட்டு ஒரு நான்ஸ்டிக் தவாவில் கொஞ்சம் நிமிஷத்துக்கு, அதாவது ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அதை குக் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆயிலோ பட்டரோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதை
சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுப்பாங்க. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முட்டைகளை வந்து நல்லா பாயில் பண்ணணும், கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறமா அதாவது 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் அதை வேக வச்சோம் அப்படின்னாக்கா, அப்புறம் கூல் பண்ணி மேலே இருக்க ஓடுகளை எடுத்துட்டு, அதுக்கப்புறமா 2 ஹோல் பவுடராக வேணும்னா 2யும் ஒன்றாவே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா எக் ஒயிட்டாகவும் மஞ்சள் கருவாவும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இது ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் செஞ்சுருவீங்க. செஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஹைட்ரேட்டட் மிஷின் ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக சின்ன விலையிலேருந்து அதிக விலை வரைக்கும் இருக்குது. எத்தனை ட்ரே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் இந்தியா மார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீஹைட்ரேட்டிங் மிஷின் வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த டீஹைட்ரேட்டட் மிஷின் நம்ம வாங்கியாச்சு. அப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த முட்டையை வந்து நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். 2 விதமாக இது பண்ணலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து சூடு பண்ணியிருக்கோம், அதாவது வேக வச்சோ இல்லை சூடு பண்ணியோ நம்ம எடுத்த பீசஸை நம்ம இதில் வைக்கலாம். அது வந்து குக்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம இந்த பிளேட்ஸில் வச்சு ட்ரேயில் வச்சு டீஹைட்ரேட் மிஷினில் வைக்கிறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டையை அப்படியே நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னா ரா எக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ என்ன செய்யணும்னா, அந்த டீஹைட்ரேட் ட்ரேஸில் இந்த முட்டையை நம்ம ஹோலாக அடித்து வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே என்ன செய்யணும், ஊற்றணும். ஊற்றி ஒவ்வொரு ட்ரேவாக நீங்கள் உள்ளே வைக்க வேண்டியது தான். எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேரன்ஹீட்டில் சொல்லணும்னா ஒரு 135லேருந்து 145 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் வைக்கணும். அதுவே செல்சியஸாக இருந்தால் ஒரு 57லேருந்து 63 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் வைக்கும்போது ரா எக்ஸு, அதாவது வந்து அப்படியே நீங்கள் பயன்படுத்துகிற முட்டைகளாக இருந்தால் 8லேருந்து 10 மணி நேரமும், குக்டு எக்ஸ் அதாவது வேக வச்சோ நம்ம பயன்படுத்தின அந்த எக்ஸ் வந்து ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் வரைக்குமோ இதை நீங்கள் இதில் வைக்கும்போது அது நல்லா கிறிஸ்பியாக அப்படியே மொறுமொறுன்னு உடைச்சா உடையிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி பதம் வரைக்கும் அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சாதாரணமாக ஒரு பிளெண்டரில் இல்லை ஒரு மிக்சரில் என்ன செஞ்சுக்கலாம், இதை அரைச்சிக்கலாம். பல்வரைசரும் பயன்படுத்தலாம். நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதை பொறுத்து. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வீட்டில் இருக்க மிக்சியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்லா அரைச்சி பவுடர் ஃபார்மாக பண்ணி அதை நல்லா சலிச்சு எடுத்து வச்சு ஒரு சானிடைஸ் பண்ண ஒரு கிளாஸ் பாட்டிலுக்குள்ளே இதை அடைச்சிங்க அப்படின்னாக்கா இது வந்து என்ன ஆகிடுது, உங்களுக்கு எக் பவுடர் ரெடி ஆகிடுது. ஓகேங்களா? இப்போ தயாரிப்பு முறைகள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இப்போ நான் பெர்சன்டேஜ் கணக்கில் இவ்வளோ எக்குக்கு இவ்வளோ எக் பவுடர் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இதுவே உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜில் சொன்னால் சரியாக வராது. ஒரு கிலோ எக் பவுடருக்கு எவ்வளோ எக் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 கிலோ எக் அல்புமின் பவுடர், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் மட்டும் இருக்கக்கூடிய அந்த பவுடர் நீங்கள் தயாரிக்கணும்னா, வெள்ளைக்கரு பவுடர் மட்டும் தயாரிக்கணும்னா 272 முட்டைகள் உங்களுக்கு தேவைப்படும். 1 கிலோ எக் பவுடருக்கு 272 முட்டைகள் தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹோல் எக் பவுடர், அதாவது அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி தயாரிக்கக்கூடிய அந்த எக் பவுடருக்கு 1 கிலோ நீங்கள் எக் பவுடர் தயாரிக்கணும் அப்படின்னாக்கா 80 முட்டைகள் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மஞ்சக்கருவை மட்டுமே வச்சு தயாரிக்கக்கூடிய அந்த யோக் பவுடர் நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 110 முட்டைகள் தேவைப்படுது. இது வந்து உங்களுக்கு ஒரு 1-2 முட்டைகள் முன்ன பின்ன ஆகலாம். ஒரு அப்ராக்சிமேட் ரேஷியோ தான். ஆனால் இது ஓரளவுக்கு மேக்ஸிமம் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இதோட விலைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முட்டையோட விலை வந்து நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் நாமக்கல் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். அந்த இடத்துல நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் முட்டை வந்து பை பண்ணிக்கலாம். அப்பப்போ இருக்கிற ரேட்டை பொறுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் அந்த ரேட்டை பற்றி நான் பேச விரும்பலை, ஏன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ ஹோல் எக் பவுடரோட விலைகள் நம்ம பார்க்கணும். நார்மலாக நீங்கள் ஹோல்சேலில் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 700 ரூபாயிலிருந்து 600, 700, 550 இந்த ரேட்லலாம் உங்களுக்கு பவுடரோட தரத்துக்கு தகுந்த மாதிரி விற்பனை ஆகுது. ஓகேங்களா? ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். அப்போ தான் நீங்கள் தண்ணியில் கலக்கும்போது அது நல்லா வந்து முட்டை மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் துகள்கள், அதாவது பார்ட்டிகிள்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் தயாரித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தண்ணியில் அவங்க மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திப்பி திப்பியாக தெரியும். அதனால் நல்ல ஃபைன் பவுடராக நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதுவே நீங்கள் வந்து சாதாரணமாக அந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடங்களில் ரீட்டெயிலாக நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 1 கிலோ அப்படிங்கிறது ஒரு 3000க்கு கூட விற்கிது, 1000, 2000க்கு கூட விற்கிது. ஓகேங்களா? அது நீங்கள் எதுக்காக தயாரிச்சிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு அதை வந்து தயாரிப்பு முறைகளை எந்த முறைகளை பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறும்.
ஓகே. இப்போ இதில தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சாதாரணமா இதுக்கான செல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் வரைக்கும் நீங்க இந்த மாரி தயாரிக்கக்கூடிய பவுடர நீங்க வச்சிருக்க முடியும். முட்டை எத்தன நாள் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த எக் பவுடரோட முக்கியத்துவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த எக் பவுடரு 2 வருஷம் இருக்கணும்னா, அது எப்படி இருக்கணும்? அதில சுத்தமாவே அந்த ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. நல்லா டீஹைட்ரேட் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டா ஸ்டோர் பண்ணியிருக்கணும். கரெக்டா பேக் பண்ணியிருக்கணும். நல்லா வேக்கம் சீலிங் பண்ணி வச்சிருந்தா மட்டும் 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு செல்ஃப் லைஃப் இருக்கும். இப்படி தயாரிக்கிற இந்த பவுடர நீங்க ஃப்ரீசர்ல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 வருடங்கள் வரைக்கும் அது கெட்டு போகாம இருக்கும்னு சொல்றாங்க. 2 வருஷங்கிறதே ரொம்ப பெருசு நமக்கு. நல்லது ஒரு ஹோல்சேலா வாங்கி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். சரி. அப்போ இல்லங்க நான் தயாரிக்கும்போது கொஞ்சம் தப்பாயிடுச்சு. கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சு. அப்படின்னா, இது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வாரம் மட்டும் தான் அதோட செல்ஃப் லைஃப் இருக்கும். அப்போ நீங்க டீஹைட்ரேட் பண்ணும்போது, ரொம்ப ப்ராப்பரா கரெக்ட்டா பண்ணீங்கன்னா மட்டும் தான், இந்த எக் பவுடர நீங்க சேலுக்கு கொண்டு வர முடியும். இந்த மாரி நான் ப்ராப்பரா பண்ணல, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு அப்படின்னா, சாதாரணமா வச்சிருந்தீங்கன்னா 1 வாரமும், ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சீங்கன்னா 4 வாரமும் இது இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முட்டைகள கொள்முதல் பண்றீங்க. அவங்க எப்ப அது எடுத்து வச்சாங்கன்னு தெரியாது. அதுல ஏதாவது அழுகுன முட்டைகள் இருந்தாலும் உங்களுக்கு இதுல ப்ராப்ளம் வரும். அப்ப நீங்க வந்து வாஷ் பண்ணும்போதே தண்ணீல போட்டு எது நல்ல முட்டை, எது அழுகுன முட்டைன்னு சொல்லி தனித்தனியா நீங்க பிரிச்சிடணும். அந்த மாதிரி செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா, அதோட வாழ்நாள் காலம் இன்னும் அதிகமாகும். இந்த பிசினஸ் தொடங்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டடி பண்ணுங்க. இந்த மாதிரி எங்கேயாவது எக் பவுடர் செய்றாங்க அப்படின்னா, ஒரு தடவ போய் பாருங்க. கொஞ்சமா செஞ்சு ஃபர்ஸ்ட்டு சேல் பண்ணுங்க. நல்லா மார்க்கெட்டிங் வந்து நல்லா பிக்கப் ஆனுச்சு அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் நீங்க அடுத்து நெறையா செஞ்சுக்கலாம். ஏன்னா, ஒரு புதுசா வரக்கூடிய இப்ப எக் பவுடர் நார்மலா நம்ம வீட்லலாம் வாங்கி பயன்படுத்துறதில்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல இத பயன்படுத்துறாங்க. இப்போ எல்லாமே எல்லா இடத்துக்குமே இத கொண்டு வராங்க. குசைன் பண்ற இடத்துலயும் சரி, இல்ல ஒரு பேக்கரியிலயும் சரி, ஒரு ஜிம் வச்சிருக்க இடத்துலயும் சரி, நீங்க நார்மலா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அப்படியே கூட குடிக்கலாம். அந்த அளவுக்கு எக் பவுடர் அப்படிங்கிறது ஒரு முட்டையே தான் அது. அத நம்ம பவுடர் ஆக்கி குடுக்குறோம் அவ்வளோதான். ஆனா இத நம்ம சொல்லணும். எடுத்து சொல்லி தான் இந்த பிசினஸ்ல நம்ம பிக்கப் பண்ண முடியும். இது இதுல இருக்கக்கூடிய ட்ராபேக். நீங்க சாதாரணமா ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள விக்கிறதுக்கும், நீங்க புதுசா ஒரு பொருள தயாரிச்சு நீங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கான விளம்பரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. நெறைய இந்த பேம்ப்ளெட்ஸ் வந்து நீங்க நெறையா குடுக்குற மாரி இருக்கும். நீங்க தான் மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும். அந்த மாரி விஷயங்கள பார்த்துக்கங்க. இது நார்மலா எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதுக்கு நெறைய மதிப்பு இருக்கு. ஆனா டக்குன்னு நீங்க எந்த ஒரு பொருளையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதுக்கு நெறையா வந்து அளவுகள் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு, அது வேணா நீங்க ஒரு கன்சல்டன்சிய கான்டாக்ட் பண்ணி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்க இதில தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு நான் இதில எல்லா விஷயங்களுமே நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். மிஷின் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க டீஹைட்ரேட்டர் மட்டுமே ஸ்டார்ட்டிங்கில வாங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் மத்த மத்த மிஷின்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம். இதில நான் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட்டே இருக்கும் உங்களுக்கு. நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு 80 முட்டைகள நீங்க பயன்படுத்தி ஒரு 1 கிலோ நீங்க வந்து பவுடர் செய்றீங்க அப்படிங்கும்போது, 1 கிலோ பவுடர் உங்களுக்கு 2000 சொச்சம் ரூ. 3000 வரைக்கும் விலை போகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு லாபம் என்னங்கிறத கால்குலேட் பண்ணி பாருங்க. கரண்ட் சார்ஜ் இருக்கு. அதுக்கப்புறம் மேனுவலா நீங்க ஒர்க் பண்றதுக்கான ஒரு கூலி அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் பேக்கிங் மெட்டீரியல் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க லெஸ் பண்ணா கூட இதுல ஒரு நல்ல லாபம் இருக்கும். எத்தனை கிலோ நீங்க சேல் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? இதுல லாபம் பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.